அதாவது இந்தியா, பாகிஸ்தான் இந்த ஒரு பதட்டமான சூழல், அது வாரா என்னன்னு தெரியல. ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 நம்ம யூடியூப், அதாவது இந்தியாவோட யூடியூப் சேனல்ஸு, நம்ம ஆளுங்க வந்துட்டு பேசுகிறது, நம்ம ஆளுங்க வந்துட்டு சொல்கிறது, யூடியூப் சேனல் சொல்கிறது, நியூஸ் சேனல் சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா நேற்று ஒவ்வொரு வீடியோவும், அதாவது இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸ் வெளியிடும் போது அது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம தான் அதிகமாக இந்த இடத்துல அடி வாங்கின மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வந்து தந்தி டிவியில் வெளில வர்றதோ இல்லை வேறு எதுலையாவது நியூஸ் சேனல்ஸில் வர்ற இதோ நம்மளை காமிக்கிறாங்கன்றதை விட நம்மளுக்கு போர் வேண்டான்னு நான் முடிவு எடுக்கிறேன். அதாவது அவங்க வந்து அடித்தாங்க, நம்ம பதிலுக்கு அடித்தோம், பதிலுக்கு வந்து போய் கரெக்டாக அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும். அதில் வந்து நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, தீவிரவாதிகள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கொல்லப்பட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு அதை வந்து பெருசாக தெரியல. பெருசாக நம்ம அதில் தெரியலன்னு சொல்ல முடியாது. பெருசாக நம்ம வந்து அதில் ஆக்டிவிட்டீஸ் இறங்கிட்டோம். இதை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான் வந்து அடிக்குதுன்னா, நம்ம டிஃபென்ஸ் வந்து நமக்கு, நீங்கள் இப்போ சொல்கிறது பார்க்குறதுக்கும் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனலில் வர்ற வீடியோக்களையும் பார்த்தா நம்ம தான் அதிகமாக அடி வாங்குற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டில் இருக்கேன். எனக்கு என்ன அதாவது இந்திய மக்கள் இப்போ தான் பொருளாதார ரீதியாக வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். நம்மலாம் இப்போ தான் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு மக்களும் வந்து மேலே எந்திரிச்சு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து அடித்ததுக்கு அவங்க பதில் தாக்குதல் பண்ணுறாங்க. ஒன்று போகிற சீக்கிரமாக முடிச்சு விடுங்க, அப்படி இல்லையா மக்கள்கிட்ட என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற வச்சு தான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பாகிஸ்தான்றோன்னா 300 அழித்தோம் 400 அழித்தோன்றீங்க. 300 அழிச்சிங்க 400 அழிச்சிங்க, ஆனால் அதில் எத்தனை குடும்பத்து மேலே மிச்ச ட்ரோன் விழுந்திருக்கு, மிச்ச ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அதில் நம்மளோட இந்திய அப்பாவி மக்கள் தான் நிறைய பேர் வந்து, ஆனால் போரில் அந்த நாடுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போரில் வந்துட்டு இப்போ என் நாட்டு மக்கள் வந்து அதிகமாக அடி வாங்குறாங்க, அதிகமாக உயிரிழப்பு நடந்திருக்குன்னா அந்த இராணுவமோ அந்த அரசாங்கமோ வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி எங்கள் நாட்டில் இத்தனை மக்கள் இறந்துருக்காங்கன்ட்டு சொல்லாது, புரியுதுங்களா? எதிர்நாட்டில் இருக்கிறவங்களும் அதை குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம பாகிஸ்தானில் 9 இடத்துல அடித்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க 12 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கணக்குப்படி பார்த்தா ஒரு 100-150 பேராவது இறந்துருக்கணும். அந்த அடி அப்படி இருக்குது, அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும், அதாவது ஒரு பஞ்சாபில் ஒரு வீட்டு மேலே விழுகுது, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். ஐயோ, தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிறத கூட நம்பாதீங்க. அதர் நியூஸ், பிபிசி தமிழ் பாருங்கள், அல் ஜசீரா பாருங்கள், திருப்பி அமெரிக்கன் நவ் நியூஸ் பாருங்கள், நேஷ்னல் நியூஸ் சேனலை வச்சு பாருங்கள். யூடியூப்லேயே நேஷ்னல் நியூஸ் சேனல் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க சேனலில் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம 2 பேர் நாட்டுக்கும் பிரச்சனை நடக்குது. நம்ம 2 பேர் நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் சொல்கிறது வந்து நம்ம நம்பக்கூடாது, புரியுதுங்களா? நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஊடகங்கள் சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஊடகங்கள் வந்து வெளியே இருந்து பார்க்குது, இந்த பிரச்சனையில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம ஊர் ஊடகவியலாளருக்கும், நம்ம ஊர் சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸு, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூன்சரு, உங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உண்மையை ஏதோ அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸை போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு போடுங்க. நம்ம வந்து போகிற நிப்பாட்டி தான் ஆகணும். அது நம்ம பாகிஸ்தானை ஓவராக அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒன்று டக்குன்னு முடிக்கணும், இல்லையா அதை ஓவராக அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ டர்க்கி வந்து உள்ளார வந்துருச்சு, நாளைக்கே சைனா உள்ளார வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு சப்போர்ட் அமெரிக்கா இருக்குன்னு. அமெரிக்கா வந்தால் தான் ஆச்சு. அமெரிக்கா வரலன்னா அது உங்கள் நாட்டு பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் உள்ளார வர முடியாதுன்ட்டாங்கன்னா. ரஷ்யா வந்து சைனாவுக்கும் நெருக்கம், நம்மளுக்கும் நெருக்கம், பாகிஸ்தானுக்கும் நெருக்கம்.
ரஷ்யா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு 70% சப்போர்ட் பண்ணாலும் நம்ம நாட்டு மக்கள் வந்து சமரசம் பேசுகிறதுக்குள்ளே எத்தனை நம்மளோட அப்பாவி ஜனங்க உயிருக்கு போகுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்கலாம் சாவாங்க. எதிர்காலத்தில் அவங்களாம் எப்படிலாம் கனவு, குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு கனவோடு இருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் போரை நிப்பாட்டுறதுக்கு வலியுறுத்துங்க. நான் வந்துட்டு 2 பேருமே பேசி இப்போ 2 பேருமே அடிச்சுக்கிட்டோம், புரியுதுங்களா? 2 பேர் சைடுமே உயிர் சேதங்கள் அதிகம், புரியுதுங்களா? அதனால் இதோட நிப்பாட்டிட்டு அப்பாவி மக்களுங்க, ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. வார் வேண்டாம் ப்ளீஸ்.